தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த பாடத்துக்கான 20 டெஸ்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th லெசனாக இருக்குது. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் ஆப்ஷன் பி 49 பேர். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய மன்னர் யார்? காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டிய மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிறார். பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது? பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி உவரி. உவரி பார்த்தீங்கன்னா பாண்டியர்களினுடைய துறைமுகமான கொர்க்கைக்கு அருகில் உள்ளது. காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பிறந்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி பூம்புகார். பூம்புகாரின் வேறு பெயர்கள் காவிரி, பூம்பட்டினம், புகார். சோழ அரசின் துறைமுகமாக விளங்கியது பூம்புகார். சங்க காலத்தில் தமிழகத்திற்கு கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? சங்க காலத்தில் தமிழகத்திற்கு கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி குதிரைகள். தரை வழியாக இறக்குமதி செய்யப்பட்டவை கருமிளகு. ஈழத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை உணவுப் பொருட்கள். கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது எது? கல்வி நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சி. மதுரை பார்த்தீங்கன்னா வணிக நகரம் என்றும் தூங்கா நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பூம்புகார் துறைமுக நகரம் என்று அழைக்கப்படுகிறது. பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் எது? பூம்புகாரின் சிறப்பை பேசும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறிய கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி காளிதாசர். கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர் திருநாவுக்கரசர். சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் எது? சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த ஊர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மெசபடோமியா நாகரிகம். மெசபடோமியா நாகரிகம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சங்ககால மதுரையில் செயல்பட்ட அங்காடிகள் எவை? சங்ககால மதுரையில் செயல்பட்ட அங்காடிகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலங்காடி மற்றும் அல்லங்காடி. நாலங்காடி என்பது பகல் நேரத்தில் செயல்பட்ட அங்காடி. அல்லங்காடி என்பது இரவு நேரத்தில் செயல்பட்ட அங்காடி. சோழநாடு டேஸ் என்ற பழமொழியை நிறைவு செய்க. சோழநாடு டேஸ் என்ற பழமொழியை நிறைவு செய்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சோறுடைத்து. சோழநாடு சோறுடைத்து. சோழ நாட்டில் உணவு வளம் சிறப்புற்று இருந்ததுனால சோறுடைத்துன்னு சொல்கிறாங்க. பாண்டிய நாடு முத்துடைத்து. சேர நாடு வேலமுடைத்து. வேலம்னா யானை. சேர நாட்டில் யானை வளம் சிறப்பாக இருந்தது, அதனால் வேலமுடைத்து. தொண்டை நாடு சான்றோருடைத்து. பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலத்தை எங்கு கழித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி காஞ்சி. மணிமேகலை பார்த்தீங்கன்னா பௌத்த துறவி. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மதுரை. மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன?
மாசாத்துவன் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பெருவணிகன். கோவலனின் தந்தை பெயர் மாசாத்துவன். மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள். கண்ணகியின் தந்தை பெயர் மாநாய்க்கன். மாநாய்க்கன் என்பதன் பொருள் பெருங்கடல் வணிகன். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தலமாக விளங்கிய இடம். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தலமாக விளங்கிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் சி பூம்புகார். ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் பார்த்தீங்கன்னா ஏரிகளின் மாவட்டம் என்றும் கோயில்களின் நகரம் என்றும் கல்வி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. பூம்புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலான விலைக்கு விற்பது தவறான செயல் என கருதினர் என்று குறிப்பிடும் நூல். பூம்புகார் நகர மக்கள் பொருட்களை கூடுதலான விலைக்கு விற்பது தவறான செயல் என கருதினர் என்று குறிப்பிடும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் சி பட்டினப்பாலை. பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு. தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எவை? தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். பூம்புகார், மதுரை, காஞ்சி இந்த மூன்றுமே தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள். மதுரையை பற்றி சாணக்கியர் குறிப்பிட்ட நூல் எது? மதுரையை பற்றி சாணக்கியர் குறிப்பிட்ட நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அர்த்தசாஸ்திரம். சாணக்கியர் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியரின் அமைச்சர்.